வந்திருப்பேன். நீ வந்து சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப குடத்தை தூக்கிட்டு போய் எல்லாம் வரிசையில் நிக்க போறாங்க. போ. அம்மா நீ தானம்மா வேறசா வந்து சொல்லணும்னு சொன்ன. அம்மா ஏமா என்ன அடிக்கிற? ஏன்னா சட்டு புட்டுன்னு போய் குடத்தை தான் கழுவி வை. வீட்டுல இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு விளக்கு. என்ன அம்மாக்கு இங்க ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். நானும் முடி சீனாவை ஏன் போட்டு இப்படி பண்ற? இந்த மரத்தடியில் உட்காந்து கோயாம கதை தானே பேசிட்டு இருக்க. நீ போய் செய்யலாம்ல. நீ சும்மா கடை சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன சியானா சும்மா தான் தெரு தெருவா சுத்தி சுத்தி வருவா. இப்பவே 4 வேலை கத்து கொடுத்தாதான் ஆகும். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பூரா பேரும் இப்ப போய் கொள்ளையாடியில தான் நிப்பாங்க. அங்க போய் சண்டை தான் போட்டுன்னு பிடிக்கணும். ஆமா நாலு முடி, போன வாரமே என் மாமியார் தண்ணி பிடிக்கலன்னு என்ன உலுக்கி எடுத்துருச்சு. அவ்வளோ சண்டை பார்த்துக்கோ. தண்ணி இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப போய் லைன்ல நின்னாதான் எதையாவது புடிச்சுன்னு வர முடியும். வசந்தி தண்ணியாமா வருது. கேட்காம தான் ஏஞ்சு போனாலுங்களாக்கும். எப்படி பேசுறாளுங்க ஒரு எக்கா தண்ணிலாம் வரலையாக்கா. இந்த சியானா இப்படிதான் என்னத்தையாவது உளறின்னு திரிவா. நான் வேணா போய் பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன்க்கா. அப்படியா? இப்ப சியானா தண்ணி வருதுன்னு இல்ல சொன்னா? ஐயோ அக்கா, சியானா ஒரு விளையாட்டு பிள்ளைக்கா. அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அதெல்லாம் வந்திருக்காதுக்கா. நான் போய் பார்த்துட்டு சொல்றேனே. சரி வசந்தி இருக்கட்டும், நாங்களே போய் பார்த்துக்கிறோம். இதுக்கு எதுக்கு நம்மள கேக்குறாளுவ? பாத்தியா சின்ன பொண்ணு, அவளுங்கள எல்லாத்தையும் இங்கனே நின்னு கேட்டிருக்காளுவ. அப்படியே கேட்காத மாதிரி எப்படி நடிக்கிறாளுவ பாரு. எப்பப்பா இப்படிதான் இருக்காளுங்களோ தெரியல. இவளுங்க கூடலாம் மல்லு கட்டி தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் போல. சின்ன பொண்ணு என்ன அடக்கம் கட்டாம இருக்க? அந்த ஆளு ஒளிஞ்சு போ. எவ்வளவு பொய்! வாயை திறந்தாலே பொய் தான் உனக்கு. ஏ அம்மா, ஏ சின்ன பொண்ணு இருடி, உன் மாமியார் கிட்ட வந்து உன்னை பத்த வைக்கிறேன். உனக்குலாம் இந்த அடி பத்தாதுரி. இரு கொழாடிக்கு வருவல்ல, அப்ப பேசிக்கிறேன். சரிதான் போடி, ஒரு நாள் இருக்குடி உனக்கு. உன் காலை முறிச்சு அடுப்புல வைக்காம விட மாட்டேன். என்ன சொன்ன? வலி தாங்க முடியலையே கடவுளே. இத நான் எப்படி குடம் தண்ணிய வேற தூக்குவேன்? ஏ சியானா, தண்ணி வருவா இல்லையா? எப்படி நடிச்சிட்டு இங்க வந்து எப்படி தண்ணி பிடிக்கிறாங்க பாரு. ஏ சியானா, எங்கதான் போய் தொலைஞ்சாலும் தெரியலையேவா? என்ன லட்சுமி அக்கா, பெரியவளவுல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையெல்லாம் ஏமாத்தி களை தண்ணி பிடிக்கிறீங்களா? வர தண்ணியனா இப்படியே கொண்டு போய் உங்க வீட்டுல ஊத்தி விட்டு நாங்களே என்ன பண்றதா தண்ணிக்கு? என்னது களை தண்ணி பிடிக்கிறேனா? நான் களை தண்ணி பிடிக்கிறத நீ பாத்தியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத வசந்தி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பின்ன ஆளுக்கு 10 குடம் புடிச்சமா விட்டமா அடுத்த ஆளுக்கு பிடிக்கணுமே இல்லாம இப்படி சைக்கிள்ல இவ்வளவு குடத்தை கட்டி தண்ணி புடிச்சிட்டு போனா நாங்க என்ன பண்றதா? வசந்தி கடந்து சத்தம் போட்டுன்னு இருக்க. அவ மாடு ஆடுலாம் வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. 4 குடம் எடுத்துட்டு போறா விட. பின்ன என்ன ராணியக்கா, நீங்களே பாருங்க எவ்வளவு குடத்தை சைக்கிள்ல கட்டி கொண்டு போறாங்க. கடைசி நேரத்துல தண்ணி நின்னுச்சுன்னா என்னக்கா பண்றது? வசந்தி வாய்க்கு வந்தபடி பேசாத வசந்தி. விஷயம் என்னன்னு தெரியாமலே கலங்கன தண்ணி தான் முன்னாடி வந்துச்சு. அதை தான் நான் புடிச்சு வச்சிருக்கேன். பேர் வந்து தண்ணியை நான் பிடிக்கிறேன். எனக்கு உள்ள தண்ணியை தான் நான் புடிச்சுன்னு இருக்கேன். சும்மா பேசாதீங்கக்கா. நானும் அப்ப புடிச்சு பார்த்துன்னு தான் இருக்கேன். நீங்களே தான் புடிச்சுன்னு இருக்கீங்க. யார் கூட மாட்டீங்க. என் புள்ள வந்து பிடிக்க வந்திருக்கு, அதையும் அடிச்சு வைத்திருக்கீங்க. ஏன்னா அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அங்கேயே நின்று பார்த்து நிற்க வேண்டியதானே? எதுக்கு வீடா நுழைஞ்சு கதை பேசின்னு இருக்கவ? ஆமா, ஆள் இங்கனே நின்னுட்டு 24 மணி நேரம் பார்த்துன்னு இருந்தாதான் கரெக்டா தண்ணி பிடிப்பீங்க போல. இல்லனா இப்படிதான் ஏமாத்துவீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா, ஏமாத்தி விடுவாளுங்க ஒண்ணு அப்புறம். எம்மா நான் இப்பதாமா வந்தேன். அவங்க எல்லாம் முன்ன புடிச்சுன்னு இருக்காவம்மா. அதான் இங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்துன்னு இருக்கேன். அப்படியே அங்கனே இருச்சியானா எல்லாரும் தண்ணி புடிச்சிட்டு போட்டோம். தண்ணிக்கு நம்ம குடத்தை தூக்கிட்டு தெருவா அலைவோனே. சரிம்மா. என்னது சரியா? நீங்க வா முத. வசந்தி ஏமா அந்த புள்ளைய போட்டு அடிக்கிற? ஒரு குடம் தண்ணி பிடிக்கலாம்ல, நின்னுச்சுன்னா என்னக்கா பண்றது? அம்மா நமக்குள்ள குடத்தை நான் முன்னவே எடுத்துட்டேம்மா. 2வது ஐட்டமா வந்திருக்கேன். ஏய் எனக்கு தெரியாது. வீட்ல குடத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் பாதி கூட அப்படியே தான் இருக்கு நிரப்பாம. அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா என் ஃப்ரெண்டு மஞ்ச முடி இருக்கான். அதான் அவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். ஆமா மஞ்ச முடி. ஆம்பளை பிள்ளைங்களுக்குள்ள வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல சியானா. வீட்ல ஒரு பார் வச்சிருக்கேன் பாரு, அது புடிச்சு வந்து நிரப்பு. சரிம்மா. இந்த பார் சியானா, இங்க இருக்கவளுங்க குளத்தை களவாடிடுறாளுங்க.
ஒழுங்கா பார்த்து பத்திரமா எடுத்துன்னு வா என்ன வசந்தி இங்க நாங்க 2 பேர் தான் இருக்கோம் வசந்தி விட்டா நீ உன் இஷ்டத்துக்கு பேசினே போற யார் திருடுறோன்னு சொல்ற அக்கா நான் உங்களை சொல்லலக்கா வசந்தி அப்ப நான் திருட்டு போயினா நான் தான் திருடுறேனா எம்மா நீயே புடிச்சுக்கமா நான் வீட்டுக்கு போய் சாறேன் எனக்கு தண்ணி வேணா ஒண்ணு வேணா ஆமா இவங்க ரொம்ப நல்லவங்க தண்ணி வேணா ஒண்ணு வேணான்னு விட்டு போயிடுவாங்க பிடிக்கிற வரைக்கும் நல்லா புடிச்சுக்கறாங்க எம்மா வாங்கிட்டு எம்மா பேசுவா நான் எதா இருந்தாலும் ராஜா கிட்ட பேசிக்கிறேன் ஆமா ஒரு குடும்பம் நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே எல்லார்கிட்டயும் போய் குடும்பத்துல கலங்கி போங்க ஆமா நீ பண்ற வேலையெல்லாம் நான் ஒண்ணும் கேட்கல அக்கா ஏன் சண்டை போடுறீவ நீயே பாருமா வந்ததுல இருந்து ஒரு குடம் தண்ணி பிடிக்கல எல்லாத்தையும் இந்த லட்சுமியே பிடிச்சுன்னு இருக்காங்க நம்மளாம் எங்க பொறுத்தான் ஏ 4 மணி 24 மணி நேரம் சோறு குழம்பு டீ முத கொண்டு எங்க வீட்ல தான் குடிக்க அப்புறம் உங்க வீட்ல எதுக்கு தண்ணி எல்லா தண்ணி எடுத்து போய் எங்க வீட்ல ஊத்து போ வாடி அம்மா வா நீ இல்லன்னா இவ்வளவு நாள் குறையா இருந்துச்சு நீயும் வந்துட்டியா ஏய் நீ என்னடி உன் வீடுன்ற இவ்வளவு நாளா உங்க அக்கா வீடு இருக்காளா செத்தாளான்னு வந்து பார்க்கல இப்ப வந்துட்டு இல்லாத பேச்செல்லாம் பேசுறியா நீ குதிரவாளு கொஞ்சம் நவுந்து நின்னு சண்டை போடுமா ஏய் யாரு நீ அமைதியா இருடி ஏன் எல்லார்கிட்டயும் சண்டை வாங்குற ஏய் இல்ல நீ சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம கொட்டை எடுத்துட்டு வா ஏய் இங்க நான் இல்ல உனக்கு தண்ணி தெரியல நீ மாட்டு போய் தண்ணி பிடிக்கிற ஏய் தோப்பா மண்ட முடியல பிச்சு கடாசிரவன் பாத்துக்க நீயே எம்மா தண்ணி தான் பிடிப்ப எங்க இருந்து வந்து யார் என்ன பேசின்னு இருக்கா வாயெல்லாம் ஒட்ட தச்சு விட்டுருவோம் பாத்துக்கோ ஏய் என்ன அடிச்ச உன்ன ஐயா அத்தா அத்தா பாருங்க அத்தா இவங்க சேர்ந்து என்ன எப்படி சண்டை வாங்குறாங்க என்னாச்சுமா என்னாச்சு ஒரே ஒரு கூட குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கலான்னு வந்தா அத்தா அதுக்கு எல்லாரும் சேர்ந்து நீ இந்த ஊரு காரியா ஏன் இப்படி எல்லாம் பண்ற மரியாதையா போன்னு சொல்லி அவ்வளவு சண்டை வாங்குறாங்க மாமா ஐயோ கடவுளே இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை வேற வந்துட்டாரு இவ வேற எல்லாத்தையும் பழாத்தையும் சொல்றாரு நம்மள ஏதாவது தப்பா நினைச்சு பாரு நம்ம ஏதாவது நடிப்போம் 4 மணி மதினி என்ன இதெல்லாம் என்னாச்சு சாரி மதினி எல்லாரும் கூப்பிடுறது பார்த்து அதே ஒரு ஃப்ளோலே கூப்பிட்டேன் நீ தெரியாமலா கூட்டிருப்ப வேணேதான் கூட்டிருப்ப அமெரிக்கக்காரன் உனக்கு சும்மா விடுறேன் நாளை பின்ன உதவி ஏன்னு உனக்கு ஒரு நாள் இருக்குடி நீங்க ஏன் இங்கெல்லாம் புடிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஆரோ வாட்டர் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு எல்லாத்தையும் வாங்கிவிட்டு எங்களை தான் காசு கட்ட வைப்ப அதுக்கு நாங்கள் இங்கே கொழாடியிலே சண்டை போட்டு பிடிச்சிக்கிறோம்ப்பா மைனி ஏதாவது சொன்னீங்களா இல்லப்பா இல்ல நானே ஏதோ என் கஷ்டத்தை புலம்பின்னு இருக்கேன்ப்பா அத்தா உங்களுக்காக தான் அத்தா நான் இங்க வந்தேன் ஐயோ இவ வேற என்ன புதுசா ரூட் எடுத்து போயின்னு இருக்கா நமக்கு தான் ஒன்றும் வர மாட்டேங்குது நம்ம தான் பெரிய ஆள்னு பார்த்தா இவன் நமக்கு மேல பெரிய ஆளா இருப்பாப்லையே என்னமா சொல்ற எனக்காகவா ஆமாங்க அத்தா நீங்க அமெரிக்கால கண்ட சாப்பாடு சாப்பிட்டு கண்ட தண்ணி குடிச்சு உடம்பே வீணாக்கி வச்சிருப்பீங்க அதான் அத்தா நம்ம ஊர் தண்ணி நல்ல தண்ணி ஆத்து தண்ணி வருது அத்தா இதுல நிறைய சத்து இருக்கா அதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன் போட்டாடா ஒரு போடு இவன் என்ன இப்படி பாக்குறான் உருகிடுவானோ அவ வைக்கிற ஐஸ்ல இப்படியே விடக்கூடாது நடுவுல பூந்து எப்படியாவது கரைச்சு விடணும் மாப்பிள்ள நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள உங்களுக்காக இந்த மாதிரிலாம் சண்டை வரும்னு சொல்லிட்டு காயத்ரி முன்னாடியே வந்து ஒரு குடம் பிடிச்சின்னு போய் வீட்டில் வச்சுட்டா மாப்பிள்ள காயத்ரி மாப்பிள்ள மாப்பிள்ள சொல்லுங்க மைனியா நான் அப்பவே சொன்ன மாப்பிள்ள நம்ம ஏதாவது ஆரோ வாட்டர் வாங்கிக்கலாம் மாப்பிள்ள அமெரிக்கால இருந்து வராரு இதெல்லாம் குடிக்க மாட்டாருன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவ கேட்கலையே நான் மாமாவுக்கு இந்த தண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தண்ணி வரவே இல்லை அதுக்கு முன்னாடியே குடத்தை வச்சுன்னு உட்காந்து முத ஆளா பிடிச்சா மாப்பிள்ள எது முத தண்ணியா அது கலங்கி போன தண்ணி நான்ல பிடிச்சேன் எக்கா கலங்கி போன தண்ணி அவ பிடிக்கலக்கா நல்ல தண்ணியை பிடிச்சா கொஞ்ச நேரம் நீ வாயை மூடி நீ சும்மா இருக்கா போ அங்க போய் தண்ணி சும்மா தான் இப்ப போயின்னு இருக்கே என்னத்தையாவது வந்து பிடிப்ப எல்லாரும் பிடிக்கிறப்ப இப்ப போய் பிடிப்போ அக்கா கொழாடின்னு பாக்குறியா கொழாடியில கூட கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணின்னு இருக்கேன்க்கா நானு தெய்வம் செஞ்சு அமைதியா போயிடுக்கா ஏக்கா எவ்வளவு தண்ணி வேணா நீ பிடிச்சிக்கா பார்ல கூட பிடிச்சிக்கா பைப்பு போட்டு கூட பிடிச்சிக்கா தெய்வம் செஞ்சு அமைதியா இருக்கா உன் வேலையை பாருக்கா போக்கா அடத்தையே கழிச்சு விட்டுருவோம் போல காயத்ரி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா இங்கதான் வருது இல்ல இதோ பிடிச்சு தரேன் எடுபட்ட பையன் நான் எவ்வளவு நேரமா தண்ணி பிடிச்சு இருக்கேன் அழுது நிற்க என்ன ட்ராமா
எப்படி வழியிறான் பச்சே. இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பின்னாடி தான் அலைவாளுங்க. நம்மள மாதிரி இருக்கவங்க கிட்டலாம் நம்ம பேசினா கூட கண்டுக்க மாட்டானுங்க. எக்கா காலு காலா முக்கியம். நான் சொல்றத மட்டும் கேளுடி. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டுன்னு போய் ஒரு சொம்புல தண்ணி பிடிச்சி குடியேனா. எக்கா வீட்டுல தண்ணியே இல்லக்கா, ஒரு சொட்டு கூட. நானே தண்ணி பிடிக்கலான்னு தான் வந்தேன். அக்கா சரியான பிடிச்சினது தண்ணியும் பாரல்ல ஊற்றி வச்சுட்டேன். சுத்தமா தண்ணியே இல்லக்கா வீட்டுல. அவன் என்ன கெமிக்கல் டெஸ்ட் பண்ணி கண்டா பிடிக்க போறான். சும்மா குடிக்க தானே கேட்கறான். ஏதோ ஒரு தண்ணியை குடு. நான் இங்கனே என்ன தண்ணி பிடிச்சின்னு வரேன்க்கா, நீ போய் குடு. ஆமா நீ பிடிச்சி கிழிப்ப. இங்க ஏற்கனவே தண்ணிக்கு குழாடி சண்டை நடந்துன்னு இருக்கு. நீ சண்டைனாலே 10 அடி தூரம் பயந்து ஓடுவ. இங்க அப்படியே பிடிச்சி கீச்சிடுவ. போய் அவனுக்கு போய் தண்ணி பிடிச்சி ஊத்தி குடுறி. சரிக்கா அவரை வர சொல்லு. நானும் அவர்கிட்ட தனியா பேசணும் தான்க்கா நினைக்கிறேன். நான் இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிட போறேன்க்கா, எனக்கு உங்களை பிடிக்கல, பிரகாஷை தான் பிடிச்சிருக்குன்னு. என்னது இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சுன்னு இருக்கேன், நீ சொல்லிட போறியா? சொல்லு காயத்ரி, நீ சொல்லு. மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, எல்லாருக்கிட்டையும் சொல்லு. நான் என்ன கவலைப்பட போறேன்னு சொல்லு. எனக்கு ஒரு குளமோ குட்டையோ கிடைக்காம போயிடும். சியானாவே கழுத்து நெரிச்சு கொண்டு விட்டு நானும் ஏதோ குளமோ குட்டையோ உண்டு செத்து போடுறேன். இந்த மாதிரி வாழறதுக்கு எதுக்கு இருக்கணும்? உன் மாமாக்காரனும் 10 பைசா கொடுக்கறது இல்ல. போய் ஸ்டார் ஹோட்டல்ல தின்னுட்டு வரான். எங்களுக்கு என்ன பார்சல் பார்சலாவா கட்டின்னு வரான்? அக்கா என்னக்கா பேசுற? உனக்கு தான் மாசம் வாடகை 50,000 ரூபாய் வருது இல்லக்கா. சியானாவே கூட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். என்னதாக்கா பண்ற? கணக்கு பாக்குறியா காயத்ரி? சின்ன வயசுல இருந்து நான் சாப்பிடாம கூட கணக்கு பார்க்காம உன்னை வளர்த்து படிக்க வச்சேன்ல, அதுக்கு நீ அக்காக்கு செய்யற கைமாறா? இப்பதான் கடவுளா பார்த்து எனக்கு ஒரு வழி விட்டுருக்காரு. இனிமேலாவது நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறிடும்னு இருந்தேன். இப்படியே தான் இருக்க போது நீ இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு காயத்ரி. நீ போய் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா இரு. உனக்காக தானே நான் தியாகம் பண்ணி இந்த ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணேன். எப்படி பேசுறல்ல? ச்சே, உனக்குன்னு வந்தோடனே சுயநலமா யோசிக்கிறல்ல. இதே மாதிரி நானும் அப்ப யோசிச்சிருக்கணும். என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப கூட நான் உன் நல்லதுக்காக தான் இந்த கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். நானா காயத்ரி கல்யாணம் மாட்டி நல்லா இருக்க போறேன். இருக்கட்டும் காயத்ரி, நீயாச்சும் சந்தோஷமா நல்லா இருன்னு. இந்த அக்கா இல்லைன்னு நீ கவலையே படக்கூடாது காயத்ரி. நிம்மதியா இரு. உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கூட சந்தோஷமா இரு காயத்ரி. சரியா? நான் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. உனக்காகவும் சியானாக்காகவும் தான் வாழ்ந்தேன். ஆனா நீ இப்படிலாம் பண்ற. அந்த சியானா கூறுகிட்டவ தண்ணி கூட பிடிக்காம அங்கன போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் என்னதான் பண்றது? அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிற? பேசாம நான் முழுசா செத்துறேன்க்கா. என்னால முடியல. மைனியோ என்ன சொல்றாங்க காயத்ரி? மாப்ள அது ஒண்ணும் இல்ல மாப்ள. காலை பிடிச்சு உங்களுக்காக தண்ணி குடம் தூக்கின்னு இருக்கா பாத்தீங்களா? ஒரே இடுப்பு வலியா, கை கால் அசைக்க முடியலையா. அதான் இங்க நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து வேணா வரேன்கான்னு சொல்றா. அதான் என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. அப்படிங்களா? நான் வண்டியில தான் வந்தேன். நான் வேணா கூட்டு போய் விடட்டுங்களா? கடவுளே, உங்களை கடவுளா பார்த்து தான் மாப்ள அனுப்பிச்சிருக்காரு. கூட்டு போங்க மாப்ள, கூட்டு போங்க. காயத்ரி அதை தான் விரும்புவா. அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத காயத்ரி. மீதி இருக்க தண்ணியெல்லாம் நான் பிடிச்சிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ. சரி மைனியோ, இருங்க நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். காயத்ரி மாப்பிளைய விட்டுறாத, கெட்டிமா பிடிச்சுக்கோ. ஏன் நாள் முடி, உனக்கு ஒரு நாள் இருக்குடி. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடின்னு இருக்க. உன் தங்கச்சியா வண்டி ஏத்தி அனுப்பி விடுற. இருடி இரு. என்னை பத்தி தெரியாம என்ன சீண்டிட்ட. இனிமே பாருடி. யாவ இந்த காயத்ரிக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு கர்மாதியை முடிச்சிருவாங்க போலயே. எந்நேரமும் பக்கு பக்குன்னு இருக்கு இவ கூட. அட கடவுளே, நீங்க அடிச்ச கூத்துல தண்ணியே நின்னு போச்சுடி. இப்ப தண்ணிக்கு என்ன பண்றது எல்லாரும்? அக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. நான் என் வீட்டில் 2 பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். வாங்க உங்களுக்குலாம் தரேன். 4 முடி நீ மட்டும் வந்துடாத, அவ்வளோதான் உனக்கு கொண்டு போட்டுருவேன். சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசிட்ட? ஆமா பின்ன என்ன, உன் தங்கச்சி தான் சொன்னால ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? சின்ன பொண்ணு நீ நம்பிட்டியாக்கா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன சின்ன பொண்ணு. வா வீட்டுக்கு போவோம். சரி 4 முடி நீ வந்தேன்னு வச்சுக்கேன், விளக்கமாறு பறக்க சொல்லிட்டா. யார சின்ன பொண்ணு, நான் வரட்டா? எங்க வீட்டுல தண்ணியே இல்ல.
இப்ப பாரு இழுவ, அவ அம்மா பேச்சு பேசுறா என்ன, நீ வாய முடின்னு கேட்டுனா இருக்க, நீ தான் வரவே கூடாது. ஏத்தே ஏத்தே, ஏன் இப்படி தலைவலி கோரமா வந்து வாசல்ல நின்னு இருக்கிவ, என்ன விஷயம்? இத்தே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, திருக்குழால தண்ணியே நின்னுருச்சத்தே. யாரு வீட்லயுமே தண்ணி இல்ல, நம்ம வீட்ல நான் தான் சாமர்த்தியமா வந்து தண்ணி பிடிச்சு வச்சேன் அத்தே. அதான் ஆளுக்கு 2 குடம் குடுக்குறேன்னு கூட்டின்னு வந்தேன் அத்தே. எப்ப பார்த்தாலும் என்னை எதுக்கும் லாக்கி இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா இந்த தெருவுல யார் வீட்லயுமே தண்ணி இல்ல, நான் தான் அத்தை பிடிச்சேன். எத்தே என்னாச்சு அத்தே, ஏன் இப்படி பாக்குறீவ? ஏன்க்கா நாங்க வந்ததுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? அத்தே சே, நீ என்கிட்ட பேசாத, இடி உழுவ. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணின்னு வந்தான் பத்தியா என் புள்ள, அவன் கூட சேர்ந்துக்கின்னு நானும் அனுபவிச்சுன்னு இருக்கேன், படாத பாடுபட்டுன்னு இருக்கேன் உன் கூட இருந்து. உன்னை யாராவது இப்போ தண்ணி பிடிச்சுன்னு வர சொன்னாங்களா? வழக்கம் போல நானே போய் பிடிச்சிட்டு வந்துருக்க போறேன். தேவையில்லாத வேலைலாம் கட்டி ஒரு வேலைக்கு எனக்கு 10 வேலை வைப்பேன். உன் கூட கத்தி கத்தியே நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் போல. ஏன்க்கா என்னாச்சு? அவதாங்க தண்ணி பிடிச்சா, நாங்க யாருமே தண்ணி பிடிக்கல. என்ன ஆச்சா? இன்னும் என்ன ஆகணும்? போய் உள்ள பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. ஒரு வேலைக்கு 10 வேலை வைப்பா, அதெல்லாம் நான் எப்படிதான் பண்றது? தண்ணி கொடுத்துரும் போக சொல்றதுக்கு பதில் நான் போயிடலான்னு இருக்கேன். எத்தே ஏத்தே அப்படிலாம் பேசுறீங்க? என்ன இதெல்லாம் எத்தே, என்னத்தே பண்ணி வச்சிருக்கீங்க? வீடுக்குள்ள எதுக்கு அந்த தண்ணியை கொண்டு ஊத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ என் கட்டளை என் மீரோ எல்லாம் போச்சே கடவுளே, எங்க அத்தை ஏதாவது லூஸ் ஆயிடுச்சா? ஏக்கா என்னக்கா இதெல்லாம்? என்னாச்சுக்கா வீட்ல? நீங்களே பாருங்கம்மா, அவ அடிச்சு வச்சிருக்க கூத்தை நீங்களே பாருங்க கண்ணால. வெளியே வந்து உங்ககிட்டலாம் எப்படி சொல்றா? பாவும் பாவும் சின்ன பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எப்படி சொல்றீங்க? என்னென்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க. வீட்ல இருக்க அத்தனை பொருளும் நாசமா போச்சு. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ அத்தை, நான் என்னத்தே பண்ணேன்? தண்ணி தானத்தே பிடிச்சிட்டு வந்து வச்சேன், நான் எதுவுமே பண்ணலையே கடவுளே. சீ, வாய மூடு நீ. எதுக்கு இந்த ஓட்ட பாறையில வந்து தண்ணி ஊத்தி வச்ச? என்னது ஓட்ட பாருலா கடவுளே? எத்தே அதை ஏத்தே நடு வீட்டுல வச்சுன்னு இருக்கீங்க? தூக்கி கடாச வேண்டிய எத்தனை? இங்க கோடி கோடியா இல்ல காசு கொட்டுது, அதான் தூக்கி கடாசாம அப்படியே வச்சுன்னு இருக்கேன். எல்லாம் ஏன் தப்பு தான். கடாச வேண்டியதை கடாசி இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கும். ஆமா அத்தை, நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான். கடாச வேண்டியது கடாசி இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும் அத்தை. உங்களை தான். என்ன சொன்ன? உங்களையா? எத்தே நான் போய் உங்களை சொல்லுவேனா தே? உங்களை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல வந்தேன் தே. என்ன மன்னிச்சிருங்க தே, என்ன மன்னிச்சிருங்க தே. எத்தே ப்ளீஸ் அத்தே, ப்ளீஸ் அத்தே, இனிமே பண்ண மாட்டே ப்ளீஸ் அத்தே. ஏன் இரு உழுவ, தள்ளி போ, புடவை ஊத்துறாத. எத்தே நான் விட மாட்டே, விட மாட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க தே, ஒரு வார்த்தை சொல்லுங்க தே, ப்ளீஸ் அத்தே. எத்தே எனக்கு எதுவுமே தெரியாது அத்தே. தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா நீங்க தான் அத்தே என்னை வளர்க்குறீங்க. ப்ளீஸ் அத்தே, என்ன உங்க பொண்ணா நினைச்சு மன்னிச்சிருங்க அத்தே. பொண்ணா நினைச்சு பண்ணிக்கணுமா? உன்னதான் பொண்ணா எப்பயும் நினைச்சிருந்தா கூறு கூறா வெட்டி கடாசி இருப்பேன். இடி உழுவ, வேணுனே தானே இப்படி பண்ண? இதே மதிய சாப்பாட்டுக்கு வந்துடுறேன், இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. எதே?